Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் சிறந்த வேகப்பந்து வீச்சாளரும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருபவருமான நடராஜனின் பெயர் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ள நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார், வாய்ப்பு இருப்பின் அவரை தேர்வு செய்ய தேர்வுக்குழுவினர் மறுபரிசீலனை செய்யலாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வைத்திருக்கின்றார். அதிலே சமீபத்தில் இந்த T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வீரர் தவறவிடப்பட்டிருக்கிறார் என்று அவரது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய சேலத்தை சேர்ந்த நடராஜன் அவர் மிக சிறப்பாக பந்து வீசி வருவதாக சமீப நாட்களாக தொடர்ந்து கிரிக்கெட் விமர்சகர்கள் பாராட்டி வருகிறார்கள். குறிப்பாக இந்த T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் பாரபட்சம் இருப்பதாகவும், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட தேர்வு செய்யப்படவில்லை என்று 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திக் இருக்கின்றார், அதே போல மிக வேகமாக பந்து வீசக்கூடிய, குறிப்பாக ஏக்கர் பந்துகளை வீசக்கூடிய நடராஜன் இருக்கக்கூடிய நிலையிலே அவரது திறமையை வளர்க்கக்கூடிய வகையிலும் அவரது திறமையை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இந்திய அணியிலே அவரை சேர்க்கப்பட்டிருக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு வீரர் என்பதனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பலரும் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் அவர்களும் அதே கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் சிறந்த வேகப்பந்து வீச்சாளரும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நடராஜன் அவர்களின் பெயர் இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது என்றும், வாய்ப்பு இருப்பின் அவரை தேர்வு செய்ய தேர்வுக்குழுவினர் மறுபரிசீலனை செய்யலாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். சரத்குமார் அவர்களைப் போலவே பல தரப்பட்டவரும் விளையாட்டு ஆர்வலர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் என பலரும் நடராஜன் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நடப்பு IPL அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தி மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தி வரக்கூடிய அவரை இந்திய அணி உலகக்கோப்பையில் சேர்த்தால் இந்திய அணிக்கும் அது வலுவானதாக இருக்கும், ஒரு திறமையான வீரரை அங்கீகாரம் செய்வதாகவும் இருக்கும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.